ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. கார்த்திகை மாதம் என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது சபரிமலை ஐயப்பன் கோவில்தான். கார்த்திகை முதல் தேதி அன்றே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு அல்லது காவி நிற உடையுடுத்தி துளசிமணி மாலை அணிந்து விரதத்தை துவங்கி விடுவார்கள். கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 41 நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் மண்டல விரதம் கடைபிடிப்பார்கள். இந்த ஆண்டும் சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்து வருகிறது. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பிறக்கிறது. மிக விசேஷமாக இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது. சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்குவது மிகவும் சிறப்புரியதாகும். இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் ஐயப்பனின் அருளும் சிவபெருமானின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும். கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ தினத்தில் வருவதால் அன்று எப்போது வேண்டுமானாலும் மாலை அணிந்து விரதத்தை துவங்கலாம். இருந்தாலும் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்வது சிறப்பு. அன்று திங்கட்கிழமை என்பதால் காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு காலம், காலை 10:30 முதல் பகல் 12 வரை யமகண்டமும் உள்ளது. இந்த நேரங்களை தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்ளலாம். கார்த்திகை மாதம் சுவாமி ஐயப்பனுக்கு மட்டுமன்றி முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கும் ஏற்ற மாதமாகும். இதனால் திருக்கார்த்திகை தீபத்திற்கான விரதம் இருப்பவர்களும் கார்த்திகை முதல் நாளில் விரதத்தை துவங்கலாம். ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக கருதப்படும் கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்வராக வெளிப்பட்ட மாதம் என்பதால் கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் சிவனுக்கு நடத்தப்படும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இது தவிர கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்களும் வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருட்களில் வாசம் செய்வதாக ஐதீகம். அந்த வகையில் மகாலட்சுமி தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதமே கார்த்திகை மாதமாகும். இதனால் இந்த மாதத்தில் தீப வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் செல்வம் நிலைந்திருக்கும், மகாலட்சுமி அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.